நான் துணை முதலமைச்சர் ஆகப் போகிறேன் என்ற செய்தி வதந்தி என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் திமுகவின் இளைஞர் அணி 45ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணிதான் முதல் அணி என கூறினார். நான் துணை முதலமைச்சர் ஆகப் போகிறேன் என்ற செய்தி வதந்தி என தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், வதந்திகள் நம்பி சிலர் இப்போதே துண்டு போட்டு வைக்க முயல்கின்றனர் என அவர் தெரிவித்தார். மேலும் 1000 முறை பிரதமர் தமிழகம் வந்தாலும் இங்கு அவர்களால் வெல்ல முடியாது என கூறினார். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். நீங்கள் 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு 40க்கு 40 தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞர் அணியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.